பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்தி இந்த நாளின் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோர் மன அமைதி இன்று பெறட்டும். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. ஒரு நாளும் உம்மை மறவேன், ஒரு போதும் உம்மை பிரியேன். மறுவாழ்வு தந்த நேசர் மணவாளன் மடியில் சாய்ந்தேன். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. என் பார்வை சிந்தை எல்லாம் நீர் காட்டும் பாதையில் தான். என் சொல்லும் செயலும் எல்லாம் உம் சித்தம் செய்வதில்தான். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் பாதம் போதும் எனக்கு, அதுதானே அணையா விளக்கு. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. உம்மை வருத்தும் வழியில் நடந்தால் என்னை திருத்த வேண்டும் தேவா. கருத்தோடு உமது வசனம் கற்றுத்தந்து நடத்த வேண்டும். கருத்தோடு உமது வசனம் கற்றுத்தந்து நடத்த வேண்டும். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. ஹல்லேலூயா. அன்பு தகப்பனே, ஆத்துமநேசரே, இந்த அதிகாலை பொழுதலையும் உங்கள் வசனங்களை கொண்டு எங்களோடு பேசும் ஆண்டவரே. வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும், மறுரூபம் அடைய பண்ணட்டும். கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களோடு தங்கீரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
இந்த நாளிலையும் நாம் தேவ செய்தியை பார்ப்போம். இந்த நாளின் தேவ செய்தியின் தலைப்பு அன்பை நாடுவோம். இன்றைக்கி அன்பு என்று சொல்லும்போது உலக பிரகாரமான அன்பு, தெய்வீக அன்பு, தேவனிடம் இருந்து நாம் பெற்றுக்கொண்ட அன்பு. அந்த தெய்வீக அன்பை இந்த வறண்டு கிடக்கிற உலகத்திற்கு வெளிப்படுத்த தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இந்த அன்பு தேவன் சொல்லுகிற அன்பு, வேதத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து நமக்குள் கற்றுக் கொடுத்த அன்பு, அதை குறித்து நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13:4-7 வசனங்கள். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இந்த வேத பகுதியில் நான் பார்க்கும்போது இத்தகைய அன்பு இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலே காணப்பட வேண்டும். ஒருவேளை உலகத்தின் பலவித வறண்ட சூழ்நிலைகள், மனிதர்கள் நம்மை பல சூழ்நிலைகளிலே உபத்திரவப்படுத்தி நமது வாழ்வினுடைய பசுமையான பகுதிகளை அழித்திருக்கலாம். எப்படி அந்த வெட்டுக்கிளிகள் அனுப்பப்பட்ட போது நல்ல தேசத்தின் பசுமையான வயல் நிலங்கள், பயிர் வகைகள் அழிக்கப்பட்டதோ, அதை போல நமது வாழ்வினுடைய அநேகம் பகுதிகளை வெட்டுக்கிளிகளை போன்ற பொல்லாத ஜனங்கள், அவர்கள் அந்த வெட்டுக்கிளிகள் எப்பொழுதுமே அது ஒரு குழுவாக பறந்து வரும், குரூப்பாக வருமா. ஒரு வெட்டுக்கிளி தனியாக வராது, அது ஒரு தன் சேனையோடு தான் வரும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையினுடைய எத்தனையோ பகுதிகள் பலவிதமான சூழ்நிலைகளில் அழிக்கப்பட்டிருக்கலாம். அதனால் நாமும் அன்பற்றவர்களாக இந்த உலகத்திலே காணப்படாதபடிக்கு தேவனுடைய அன்பிலே நாம் வளருகிறவர்களாக, அந்த அன்பை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும்படி ஆண்டவருடைய வார்த்தை இன்று நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறது. இந்த அன்பு எப்படிப்பட்டது? நீடிய சாந்தம், தயவு நிறைந்தது. இந்த நீடிய சாந்தம் நாம் கடந்து போன வாழ்க்கையின் பல பகுதிகள் தானே நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தோம், என் வாழ்க்கை கூட நான் நினைத்து பார்க்கும்போது அந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று ஏதாவது நடந்திராதா, நடந்துட்டால் நல்லா இருக்குமே என்று யோசித்த காலங்கள் உண்டு. ஏன்னா அந்த துன்பம் என்ற அந்த உஷ்ணம், வெயிலுடைய கொடுமை இன்றைக்கி எப்படி இருக்குது, அது மாதிரி தாங்கக்கூடாததாக இருந்தது. ஆனால் அதை தனித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையின் ஆழங்களில் நான் கடந்து செல்லலை. பனித்துளி போன்று இன்று என்னை நனைக்கின்ற கர்த்தருடைய வார்த்தைகள், வறண்ட பூமியை குளிர பண்ணுகின்ற தேவனுடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவரது மழை, அது என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்காத ஒன்றாக இருந்ததுனால என் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு காணப்பட்டது. ஆனால் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது, ஆழத்திலே கடந்து செல்லும்போது, நமது விரோதியான சாத்தானை எப்படி அழிப்பது என்பதை நாம் கண்டுபிடித்ததின் மூலமாக இன்று எப்படி இருக்கிறோம் என்று பார்க்கும்போது, இந்த நீடிய சாந்தம், தயவு உள்ள ஒரு அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அன்புக்கு பொறாமை இல்லை. இது உலக அன்பாக இருந்தால் என்ன செய்யும்? அது பொறாமை உள்ளதாக இருக்கும். நம்மோடு அதிகமாய் பழகுகிற பிள்ளைகள், நமக்கு ஆதரவாய் இருக்கிறார்கள் என்று நம்புகிற அநேகர் நம்மை விட்டு பிரிந்து போகக்கூடாது என்று நாம் நினைப்பது அது உலக அன்பு. ஆனால் தேவ அன்பு எப்படிப்பட்டது? பொறாமை இல்லாதது, அன்பு விட்டு கொடுக்கக்கூடியது. அப்ரஹாமை போல அந்த உண்மையான தாய் தன் பிள்ளை 2 துண்டாக போடப்பட்டு செத்து போகிறதை காட்டிலும் நான் என் பிள்ளையை தூரத்துலேருந்தே பார்த்து கொள்ளுகிறேன், ஆனால் அங்கேயாவது அந்த பிள்ளை உயிரோட நல்ல சுகத்தோட ஆரோக்கியமாக இருக்கட்டும். ஒரு மோசேயின் தாய் அப்படி தான் நினச்சாங்க.
என் வீட்டிலேருந்து என் மகன் செத்து போகக்கூடாது, எங்கேயோ ஒரு இடத்துல உயிரோடு இருக்கட்டும், விட்டு கொடுத்தாங்க. பார்வோனது அரண்மனையில் பரவாயில்ல, வளரட்டும் என் பிள்ளை, எல்லாவித ஞானத்தோடும் வீரத்தோடும் விவேகத்தோடும் நல்ல அநேக மொழிகளை கற்று தேர்ந்த ஒரு மகனாக நான் கூட வளர்க்க முடியாத நல்ல ஆரோக்கியத்தோடு என் பிள்ளை எங்கேயோ வளரட்டும், விட்டு கொடுத்தாங்க. அப்போ இதுதான் அன்பு, கர்த்தருடைய அன்பு. இந்த அன்பு அற்ற ஜனங்கள் தான் என்ன செய்வாங்க, எல்லாமே தங்களுக்கு வேணும் என்று நினைப்பாங்க. எல்லாம் தனக்குரியது தான், அது எங்கேயுமே போயிடக்கூடாது. அதனால் எத்தனை கொடூரமான சம்பவங்கள் நம் தேசத்தில் நடந்து முடிந்திருக்கிறது, இன்றும் தொடருகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. எப்பொழுதுமே நம்மளை புகழ்ந்துட்டே இருக்கணும் அப்படி நினைக்கிற அநேகர் உண்டு. அது போலியான ஒரு தன்மையை இந்த உலகத்திலேருந்து நமக்கு கிடைக்க பண்ணும். எப்பொழுதுமே இப்படி புகழ்ந்து கொண்டே இருப்பாங்க. பழக பழக பாலும் கூட புளிக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்மோடு அதிகமாய் யார் பழகினாலும், நாம் யாருக்கு அதிகமாய் நம்மை வெளிப்படுத்தி அவர்களோட நாம் ஐக்கியம் வைத்தாலும் அது போக போக அப்படி தான் மாறிவிடும். ஆனால் உலகத்தில் சில பேர் என்ன நினைக்கிறது, எப்போதும் என்னை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு அடிமை ஆயிடுறாங்க, புகழ்ச்சிக்கு ஒரு அடிக்ட் ஆயிடுறாங்க, அடிக்ஷன் ஆயிடுறாங்க. ஆனால் இந்த புகழ் என்னை எவ்வளவு தூரம் ஒரு கால்களுக்கு வலையாக இருக்கிறது, கண்ணியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாததினால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷம் அடையாது, பிறருடைய வீழ்ச்சியில் மகிழ்ச்சி கொள்ளாது, பிறரை அழித்து அதில் சந்தோஷம் அடையாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சகலத்தையும் தாங்கும். ஆண்டவருடைய அன்பு இருந்ததினால்தான் பாடுகளை சந்தோஷமாக சகிச்சாங்க அப்போஸ்தலர்கள், சீஷர்கள். தேவன் மீது உள்ள அன்பு தெய்வீக அன்பு, அது தங்கள் உள்ளத்தை நிரப்பினதினால் அப்படி நடந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோவான் 14:18-24, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆண்டவர் வரப்போகிறார் மத்தியவானிலே. இப்பொழுது நம்மை திக்கற்றவர்களாய் விடாதபடி நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டு ஒரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம வாஞ்சிக்கிறவங்க பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த ஆவியானவரை கனப்படுத்த விரும்புகிறவங்க அவரவருக்கு தோன்றுகிற விதத்தில், அவரவர் வாஞ்சிக்கிற விதத்தில் கனப்படுத்துகிறோம். ஒரு சிலர் அந்த பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்துவதிலே வித்தியாசமாக இருக்கலாம். இந்த ஆவியானவரை ஏன் பெற்றுக்கொள்ளணும், அந்நிய பாஷைகள் தேவையில்லை, இதைவிட நாங்கள் மேலாக வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லுவாங்க. அது அவரவர் விருப்பத்தின் படி. கர்த்தர் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவரவருடைய வாஞ்சை, அவரவருடைய தாகம். சூரியனுக்கு ஒரு மகிமை, சந்திரனுக்கு ஒரு மகிமை, நட்சத்திரங்களுக்கு ஒரு மகிமை. அதை நம்ம எதுவும் விமர்சனம் பண்ண அவசியம் இல்லை. நான் ஒரு ஆர்சி பாரம்பரியத்திலேருந்து வந்தபோது இந்த ஆவியானவரை குறித்தே எனக்கு பல முறை தேவன் அவரை அறியாத நாட்களிலிருந்து வெளிப்படுத்தின போது நான் அறியாமலே இருந்தேன், பயந்து கொண்டு இருந்தேன், இது எனக்கு வேண்டாம் என்று நினைத்தேன். ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசினார். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை நாங்கள் மேற்கொள்ள முடியாதபடி நாங்கள் இருந்த நாட்களிலே ஆண்டவர் என்னோடு பேசினார். I will give you my spirit, now my spirit will come upon you. அந்த நாட்களில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மனதிற்கும் உள்ள ஒரு ஊழியக்காரனா சகோதரர் தினகரன் தான். ஆனால் அவரை விட கோடி மடங்கு அன்போடும் பாசத்தோடும் பேசின அந்த வார்த்தையை என் செவியிலே நான் கேட்டேன். அதனால் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு வாஞ்சை பெற்றுக்கொண்டேன். இன்றைக்கு எனக்கு நல்ல நண்பராக இருக்கிறார், நல்ல தேற்றரவாளன். அவரோடு நான் அதிகமான மணி நேரங்கள் செலவு பண்ணுகிறது எனக்கு விருப்பமாக இருக்கிறது. அப்போது ஒருவேளை உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. அது அவரவருடைய வாஞ்ச விருப்பம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை ஒரு நாளிலே
நீங்கள் அறிவீர்கள். அந்த மகிமையான நாளுக்கு தானே காத்திருக்கிறோம். அந்த மகிமையான நாளில் நாம் வாஞ்சிக்கிற, நாம் புரிந்து கொண்டிருக்கிற, வாழ்ந்து கொண்டு வருகிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் 2 பேரும் நம்மோடு வந்து நமக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க, நம்மோடு போஜனம் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உண்மையிலே நம்மோடு கூட அப்படிப்பட்ட அனுபவங்களோடு நாம் ஒருவேளை அவர்களோடு, பிதாவோடு, கிறிஸ்துவோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் முகமுகமாய் பார்க்க போகிற ஒரு நாள் உண்டு. அதுதான் நித்திய வாழ்க்கை. அந்த நித்திய வாழ்க்கைக்காக நம்முடைய உள்ளம் இயங்குகிறது. இந்த உலகத்திலே ஏதோ சில காலங்கள் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அவருக்காகவே ஓடி, அவர் புகழை பாடி, அவருக்காக வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன். என்னிடத்தில் அன்பாயிருந்தால் பிதாவிடத்தில் அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருப்பேன். பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அப்போ ஸ்காரியோத் அல்ல, இன்னொரு ஸ்காரியோத் அல்லாத யூதா அவரை நோக்கி, ஆண்டவரே ஏன் உலகத்துக்கு வெளிப்படுத்தவில்லை, எங்களுக்கு மட்டும் வெளிப்படுத்துகிறீர் என்று சொல்லும்போது, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் இருவரும் அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம். என்னிடத்தில் அன்பாக இல்லைன்னா என் வார்த்தைகளை கேட்க மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையது அல்ல, பிதாவினுடையது. நான் பேசுகிறேன். பாவியானவர் என்ன சொல்லுவார்? இயேசுவை நான் உனக்கு காண்பிக்கிறேன், அவரது வார்த்தைகளை நீ புரிந்து கொள்வதற்கு உனக்கு உதவியாக இருக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவன், அவர் நம்முடைய ஒரே தேவன், 3 விதங்களிலே நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் என்பதை வேதம் சொல்லுகிறது. இப்போ இந்த தேவனாகிய கர்த்தர் 23ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, தேவனுடைய அன்பு உனக்குள்ளே இருந்தால் அன்பை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பை நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞான வரங்களை விரும்புங்கள், தீர்க்க தரிசன வசன வரங்களை விரும்புங்கள், அந்நிய பாஷைகளை விரும்புங்கள், வியாக்கியான வரத்தை விரும்புங்கள், எல்லாம் நல்லது தான். ஆனால் அன்பை நாடுங்கள். அந்த அன்பு இல்லாதபடி எந்த வரங்களுமே நம்ம இடத்துலேருந்து கிரியை செய்ய முடியாது. ஒரு மனுஷனுக்கு வருகிற பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாத ஒரு மனிதன் வரங்களை பெற்று என்ன பிரயோஜனம்? சாவு கிடக்கிற நிலைமையில், மரணத்தை சந்திக்கின்ற அந்த தருவாயில், அந்த மரணத்தினுடைய அப்படிப்பட்ட வியாதியின் கொடுமையில் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது, அந்த மனிதனை கொண்டு போகிற ஒரு குடும்பத்தினரை புரிந்து கொள்ளாத வரங்கள் பெற்ற மனிதனால் என்ன பிரயோஜனம்? நிச்சயமாக ஒரு நாள் ஆண்டவர் கேட்பார். நியாயசனத்துக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்க வேண்டும். எப்போ அப்படி நிற்க வேண்டும்? நாம் செய்த தவறுகளை உணராதபடிக்கே அதை நியாயப்படுத்தி வாழ்ந்து கொண்டு, இன்னும் அதிலே நம்ம வாழ்ந்து கொண்டு நாங்கள் வரங்கள் பெற்றவங்க என்று சொல்லிக்கொண்டு பல ஆயிரங்களை கர்த்தருக்கு நேராக திருப்புகிறோம் என்று கூட சொல்லலாம். ஆனாலும் ஒரு நாள் இதை குறித்து கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாத, தான் நடந்து கொண்ட தவறு என்பதை ஒத்துக்கொள்ளாத, அதே விதத்தில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும், அது ஒருவேளை நானாக இருந்தாலும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். இன்றைக்கு தேவனுடைய அன்பு நமக்கு அதிக அவசியம். வரங்கள் இருந்து நம்ம பெரிய பெரிய காரியங்களை செய்து ஒருவேளை நரகத்துக்கு கூட போகலாம். ஆனால் இந்த வரங்களே இல்லாதபடி ஆவியின் கனி மட்டும் உடையவர்களாக இருந்தால் பரலோகத்துக்கு போயிடலாம். எதற்காக வரங்களை நாடுகிறோம்? இன்றைக்கி கஷ்டத்துலேயும் கண்ணீர்லேயும் வேதனையிலையும் ஒரு அற்புதம் நடக்காதா என்று பல வருடங்கள் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து என்னை பயன்படுத்த மாட்டாரா? அப்போஸ்தலர்கள்லாம் அன்று பயன்படுத்தப்பட்டாங்களே, பேதுருவுடைய நிழல் பட்டவங்கெல்லாம் சுகமடைந்தார்களே. இன்றைக்கு அந்த ஒரு அப்போஸ்தலன் பேதுருவை போல நான் எழும்ப மாட்டேனா? அந்த ஏக்கத்துக்கு தான் நம்ம கேட்குறோம். மற்றபடி தெய்வீக அன்பு இல்லாத மனிதன் பெற்றிருக்கிற வரத்தினால் ஒரு பலனும் இல்லை. அற்புதத்தை பெற வருகிறவர்களை மனமடிவாக்கி அனுப்பி விடுவாங்க. அதில் என்ன பலன் இருக்குது?
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா 38 முதல் 8 வசனங்கள். ஆண்டவராகிய கர்த்தரை நம்ம தியானித்து பார்த்து அவரை போலவே மாற வேண்டும். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமாசின் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைந்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். இன்னைக்கு மனிதர்களாக நம்மளை மறந்து போகிறதுக்கு ஏதோ ஒரு சில பேர் இருக்கிறாங்க. ஒரு ஊழியத்தில் நான் கலந்து கொண்டேன், ஒரு வல்லமை பயிற்சி முகாமில் கலந்து கொண்டேன். ஆனால் அது முடிந்த பிறகு பல நாட்கள் கழித்து நான் அவருடைய ஊழியத்தில் சும்மா போய் நம்ம உட்காருவோம். ஒரு நாள் தெய்வ பாத்தில் உட்கார்றது அது ஒரு சந்தோஷம். என்னத்தான் நம்ம ஊழியத்தை செஞ்சாலும் ஊழியம் பிறர் செய்ய அந்த இடத்துல உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கிறதும் அவர்கள் மூலம் பேசுகிற வார்த்தைகளை கேட்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி சில நேரங்களில் சில ஊழியங்களை நான் உட்கார்ந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போவேன், பங்கேற்க போவேன். அந்த மாதிரி போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர் என்னை மனதில், அவருக்கு எப்படி ஞாபகம் இருந்திருக்கு, எத்தனையோ பேரை பார்க்குறாங்க, ஆனால் அந்த நாளில் என்னை கூப்பிட்டு என் பெயரை கூப்பிட்டு என்னோடு பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி என்னை நினச்சி பார்க்க முடியும் அப்படின்னு யோசித்தேன். சில மனிதர்கள் ஏதோ அங்கங்கே இருக்கிறாங்க, ஆனால் எல்லாரும் இல்லை. அநேகம் பேர்கள் தங்கள் நிலைமை உயரும்போது மறந்துடுவாங்க, தெரியாதவங்களை போலவே நடந்து கொள்ளுவாங்க. ஆனால் இயேசு அப்படிப்பட்டவரா? கர்த்தர் அப்படிப்பட்டவரா? இல்லவே இல்லை. ஆனால் எசேக்கியா ராஜா சொல்கிறாரு, நினைந்துடலாம் ஆண்டவரே, மறந்துடாதீங்க. நான் உங்கள் முன்னாடி எப்படி நடந்தேன், வாழ்ந்தேன், மன உத்தமமாய் இருந்தேனே, உண்மையாய் நடந்தேனே, உங்கள் பார்வைக்கு எதெல்லாம் நல்லதோ அதை தானே செய்தேன் அப்படின்னு அழுகிறார். ஆண்டவரால் தாங்கிக் கொள்ள முடியுமா? உடனேயே ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி அவனை போக விடவே இல்லை. எசேக்கியா ராஜா அவன் அழவும் விடலை. போய் சொல்லுப்பா, அவன் ஏற்றுக்கொள்ளலை, அவன் வாழட்டும், அவனுக்கு இன்னும் ஆயுசு காலங்களை பூர்ணப்படுத்த போகிறேன், நீ அதை போய் சொல்லு என்று சொல்லுகிறார். மிகவும் அழுத அந்த ஏசாயாவை அழவிடல ஆண்டவர். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோட 15 வருடம் கூட்டுவேன். ஒருவேளை எசேக்கியா ராஜா அந்த 15 வருஷத்துக்கு கூட்டி ரொம்ப பெர்ஃபெக்டாக நடத்திருந்தா இன்னும் கூட அவருக்கு ஆயுசு காலங்களை கூட்டி இருப்பார். ஆனால் என்ன செய்யலை, நடந்து கொள்ளவில்லை. கேட்டு பெற்றுக்கொண்டார் ஆயுசு காலங்களை, அதற்கு ஏற்றது போல் அவருடைய வாழ்க்கை இல்லை. இன்றைக்கி கொரோனா பீரியடில் கூட ஒரு பயங்கரமான விக்கிரக ஆராதனையை சார்ந்த ஒரு சகோதரன், அவருக்கு உண்மையிலே கொரோனா இருந்தது. அந்த நேரம் ஐசோலேட் பண்ணாங்க. ஃபாரின் கண்ட்ரிலலாம் அவங்களே போய் என்ன செய்வாங்க, தனிமைப்படுத்தி கொள்ளுவாங்க. எனக்கு இங்கேருந்து கேட்கும்போது அவங்கெல்லாம் தனிமைப்படுத்தி கொண்டது என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மகனுடைய ஒய்ஃப், என்னுடைய மருமகள் ஒரு தடவை அவங்களுடைய ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லாருக்கும் வரும்போது இவளும் தனிமைப்படுத்தப்பட்ட போது கஷ்டமாக இருந்துச்சு, பயமாகவும் தெரிஞ்சுது. ஆனால் ரொம்ப கூலாக பேசிட்டு ரொம்ப 2-3 நாள் வச்சுட்டு அனுப்பிச்சிட்டாங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாருங்கள், அவங்க தங்களை தாங்களே தனிமைப்படுத்தி கொள்ளுவதில் பழக்கி கொண்டவங்க. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரே பயம். அப்போது அந்த மாதிரி ஒரு பயத்தில் பீடிக்கப்பட்ட ஒரு சகோதரன், அவங்க ஒய்ஃபு, அவங்களுடைய ரிலேட்டிவ் எல்லாரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்க. அப்போது அவர் பயந்து போய் அவருக்காக ஜெபிக்கட்டுமா பிரதர் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொன்னார். சுகமாயிருச்சு, உடனே சுகமாயிருச்சு. ஆனால் கேள்விப்பட்டவங்க என்ன செஞ்சாங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது அவர் சொல்லிட்டு போனார், சிஸ்டர் நான் மட்டும் உயிரோடு வந்தேன்னா கர்த்தரை ஏற்றுக்கொள்வேன். இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஞானஸ்தானமே எடுக்கலை. இன்றைக்கி அநேகர் தேவ சமூகத்தில் நன்மைகளை பெறுறதுக்காக எப்படி வேணால் தலைகளை நின்று கேட்டு வாங்கி கொள்ளுவாங்க. ஆனால் அது மாதிரி நடந்து கொள்ள மாட்டாங்க. இங்கே பார்க்குறோம் ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு. பல சந்தர்ப்பங்களை நமக்கு கொடுக்குறார் ஆண்டவர். இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள், உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் தரலையா? எத்தனை சந்தர்ப்பங்கள் நீங்கள் ஆண்டவருடைய அன்பை ருசிச்சிருக்கீங்க. ஆனால்
அந்த அன்புக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளுகிறோமா? யாக்கோபு பாருங்கள், ஷெல்டர் கொடுத்த, தனக்கு உறைவிடம் கொடுத்த அந்த லாபானை மதித்தார், கனப்படுத்தினார். அவருக்கு பிடிச்ச அந்த ராகேல் கிடைக்கும் வரைக்கும் பொறுமையாக இருந்தார், காத்திருந்தார் 7 வருஷங்கள். அப்பவும் ஏமாற்றப்பட்ட போதும் மறுபடி 7 வருஷம். ஆனால் நிறைய பேருக்கு அந்த அந்த கிடைத்த ஒரு பொசிஷனை காத்து கொள்வதற்கு தெரிகிறது கிடையாது. இன்றைக்கி தேவ அன்பு இருந்தால் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், மன்னிச்சு மறந்து அந்த அன்பு செலுத்தி வாழ்க்கையின் உயர்ந்த நிலைமைக்கு அவர்கள் வந்து விடுவாங்க. மற்றவர்களும் அந்த காரியத்தை இழந்து போனவர்களாய் உலகத்திலே காணப்படுவாங்க. இங்கே பாருங்கள், கர்த்தரின் அன்பு அழுது புலம்பின எசேக்கியா ராஜாவுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்க வைத்தது. இன்றைக்கி நமக்குள்ள அந்த அன்பு இருக்குதா? அந்த அன்பின் அபிஷேகம் காணப்படுகிறதா? அந்த அன்பு இருந்துச்சுன்னா பிறருக்கு தீங்கு செய்ய முடியாது. சினத்தினாலே தீங்கு செய்ய மாட்டாங்க. சில பேருக்கு பொறாமையினால் தீங்கு செய்வாங்க, சில பேருக்கு கோபத்தினால் தீங்கு செய்வாங்க. அவங்க நினைச்சபடி இவங்க நடக்கலைங்கிறதுக்காகவே தீங்கு செய்கிற அநேகம் பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் எந்த அளவில் நாம் அளக்கிறோமோ அதே அளவு தான் நமக்கு உண்டு என்பதை நினச்சி பார்த்தா தீங்கு செய்கிறதை இந்த சமுதாயம் விட்டு ஓஞ்சிரும், உலகம் தேசம் திருந்திரும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 12:25 முதல் 27 சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை ஒன்று குறித்து கவலையாக இருக்கும்படி தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். கூட பாடுபட முடியலன்னா பாடியில் சரீரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தம். சில பேர் பார்த்திங்களா, திடீர்னு வருகிற போராட்டங்கள், அதனால் நல்லா செய்து கொண்டிருந்த வேலையை இழந்து போக முடியாத நிலைமையில் காணப்படுகிறாங்க. அப்போ அவங்க உள்ள எவ்வளோ கஷ்டப்படும். ருசித்து பார்த்த அனுபவங்கள் உண்டு. அப்படி கண்ணில் தூசி பட்டுருச்சுன்னா அந்த கை உயர்த்துறதுக்கு அது ஆசைப்படும். கொண்டு போய் கால் போய் தண்ணி கொண்டு வரணும் ஒரு சின்ன கப்பலன்னு அது நினைக்கும். ஆனால் அந்த கண்ணில் அது நடக்கிறதுக்கு முடியறதில்ல, கையில் தூக்கிட்டு வர்றதுக்கு முடியறதில்ல, பலன் இல்லை, கண்ணுக்கிட்ட கொண்டு போகிறதுக்கு முடியறதில்ல. அப்போ அது எவ்வளோ பாடுபடும் பார்த்தீங்களா? அது மாதிரி நல்ல அவயவம் ஒர்க் ஆச்சுன்னா, வேலை பண்ணிச்சுன்னா அது என்ன செய்யும்? ஓடி போய் தண்ணி எடுத்து கண்ணு கீழே குனிஞ்சி அந்த கண்கள் அந்த தண்ணீரில் விட்டு அதை உடனே அதை அகற்றி விடுறதுக்கு எல்லாமே பிரயோஜனமாக இருக்கும். இப்படி தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. கிறிஸ்து அவயவம் நம்ம எல்லாரும் அவரோடு இணைக்கப்பட்டிருக்க சின்ன சின்ன பார்ட்ஸு. அந்த அவயவம் ஒன்று குறித்து ஒன்று கவலைப்படணும். கால் பாதம், அந்த பாதத்தை குறித்து கை கவலைப்படணும், கண்ணு கவலைப்படணும் தான். அந்த பாதத்தில் ஒரு முள் குத்திச்சுன்னா மூளை சொல்லுது, போ ஒர்க் பண்ணு, போ நீ கீழே பெண்டாகி அந்த கையை வச்சு அந்த முள்ளை எடுத்துரு, கண்ணு உத்து பார்க்க சொல்லுது, கட்டளை கொடுக்குது மூளை. ஒரு வேளை அந்த மூளை கூட ஒரு நாள் ஒர்க் ஆகலைன்னா கர்த்தர் அந்த மூளைக்கு கட்டளையிடுவார். என் ஹஸ்பண்டுக்கு 1.5 வருஷம் அந்த மூளை சரியாக ஒர்க் ஆகலை, எல்லாம் மறந்துச்சாங்க. மறுபடி தேவன் கட்டளையிட்டார். 1.5 வருஷம் கழித்து எங்கள் எதிரிகள் நினச்சிருப்பாங்க இவன் அவ்வளோதான்ட்டு. ஆனால் தேவன் மறுபடி பல வருஷங்கள் வாழச் செய்தார். அந்த தேவன் தான் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன். இன்னும் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்பு என்ற ஒன்று இருந்தால் இரத்த சம்பந்தமான பிள்ளைங்க ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக எழும்புகிறாங்க? ஒரு சின்ன ஒரு கிரவுண்டு, ஒரு நிலம், அதை பறித்து கொள்ளணுங்கிறதுக்காகவே எத்தனையோ தவறுகள் செய்கிறாங்க. அது எப்படி செய்ய முடியும்? எதையாவது எடுத்துக்கொண்டு பரலோகம் போகிறோமோ, இல்லைன்னா நரகத்துக்கு வேணால் போகலாம். நரகத்துக்கு போனாலும் அங்கே என்ட்ரியில் இல்லை. நரகத்தில் தான் நெருப்பு இருக்குதே, அழியாத அக்கினி இருக்குதே, பிசாசு இருக்கிறான், அவனுடைய தூதர்கள் இருக்கிறாங்க. அங்கே போய் இதெல்லாம் ஒன்றும் ஹெல்ப் பண்ணாது. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம நினச்சி பார்ப்போம். அந்த அன்பு எங்கள் தேசத்தில் ஊற்றப்பட்டா, எங்கள் சபையில் ஊற்றப்பட்டா, என்னில் ஊற்றப்பட்டா, என் குடும்பத்தில் ஊற்றப்பட்டா,
உலக நாடுகளின் அநேக பகுதிகளில் ஊற்றப்பட்டா எவ்வளோ நல்லா இருக்குமே. நாம் கேட்போம், முதல்ல நமக்கு இந்த அன்பு உடையவளாக இருந்தால் இன்றைக்கி எத்தனையோ அழிந்து போகிற பிள்ளைகளை நினைக்கும் போதே நாம் அவர்களுக்காக மனதிருக்கத்தோடு ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம், உதவி செய்வோம். திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே உதவி செய்வோம். நான் எல்லாம் வாழ்ந்தால் போதுங்கிறதுக்காக மற்ற எல்லாருடைய சத்தங்களுக்கும் ஒரு கதவு போட்டு அடைச்சிட மாட்டோம். ஒரு நாள் வரும்போது நீங்கள் கூப்பிடுவீங்க, அந்த நாளில் உங்களுக்கு இதோ இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதான் ஆண்டவரை வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு அன்பை நாடுவோம், அன்பை பெற்றுக்கொள்ளுவோம். வறண்ட ஒரு இருதயமாக இராதபடி அதில் தேவ அன்பு நிறைந்த உள்ளமாய் காணப்படுவோம். நம்மளை விரும்பாதவங்களை விட்டுருவோம். ஆனால் இன்றைக்கி இயங்குகிற அநேக உள்ளங்கள் உண்டு. அவங்களாம் யாராக இருப்பாங்க? நம்மளை விட மேலான நிலைமையில் இருக்க மாட்டாங்க, கட்டாயம் கீழான நிலைமையில் இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம குனிந்து பார்த்தோமானா அவர்களுக்கு உதவி செய்வோம். தேவன் அதை தான் விரும்புகிறார். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனை, இந்த சத்தம் கேட்ட நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. கிறிஸ்துவ குடும்பத்தில் நாங்கள் இருந்தோம். இந்த அன்பு இல்லைன்னா எங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா. ஒரு சபையில் நாங்கள் வைக்கப்பட்டிருந்தோம் ஆண்டவரே. அந்த அன்பு என்ற ஒன்று இல்லைன்னா சபைக்கு தேடி வருகிற பிள்ளைகள் எப்படி அடுத்த முறை வருவாங்க அப்பா? என் அன்பு தெய்வமே, எங்களுக்கு எந்த மனிதர்களோடும் போராட்டம் இல்லை. அந்த மனிதர்களுடைய பின்னாடி இருக்க இருளின் கிரைகளோடு தான் போராட்டம். அவைகளை இனம் கண்டுபிடித்து அழித்து நாங்கள் இந்த உலகத்திலே புதுமையானவர்களாய், ஒரு புதிய சிருஷ்டிகளாய், சிருஷ்டிப்பாக நாங்கள் வாழும்படி எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை பிரதிபலிக்கிற வாழ்வை வாழ்ந்து இந்த உலகத்திலே சுடர்களாக பிரவேசித்து அநேகரை உமக்கு நேராக திருப்ப எங்களை கருவிகளாக பயன்படுத்தும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.